அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழகத்தில் வெளியான முக்கியமான 12 அறிவிப்புகளை விரிவாக இவ்வீடியோவில் காணலாம். இதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த விவசாய கடன் முதல் அரசின் முக்கியமான நலத்திட்டங்கள், ரயில்வே துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான தகவல்கள் என பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் இந்த வீடியோவை காணவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் தினசரி அப்டேட்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் இன்று சட்டப்பேரவையில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பெறப்பட்ட 75,000 வரையிலான பயிர்க்கடன்களுக்கு முழு தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் 75,000க்கும் மேல் 1 லட்சம் வரை கடன் பெற்றவர்களுக்கும் அதிகபட்சமாக 75,000 வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த விரிவாக்கத்தின் மூலம் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்காக சுமார் 5,932 கோடி அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு. தமிழக அரசின் 100 நாள் ஆட்சி. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு இன்று 100 நாட்களை நிறைவு செய்கிறது. இதையொட்டி அரசு தனது முதல் 100 நாட்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. விவசாயிகள் நலன், பெண்கள் பாதுகாப்பு, திறன் பயிற்சி, முதலீடு, மாணவர்கள் மற்றும் பல்வேறு துறைகள் தொடர்பான நடவடிக்கைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மேலும் தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் கோடி முதலீட்டு உறுதிமொழிகள் கிடைத்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு. பத்திரப்பதிவு தொடர்பானது. தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொத்து பரிவர்த்தனைகளுக்கு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன், நோ விசிட் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் முறை என்பது ஆகஸ்ட் 17 முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டெவலப்பர்களிடமிருந்து பிளாட் அல்லது ஃபிளாட்டை முதல் முறையாக வாங்கும் சில பரிவர்த்தனைகளில் சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியத்தை குறைக்கும் வகையில் ஆன்லைன் முறையில் பதிவு செய்யும் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆவண அப்லோட், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட் உள்ளிட்ட செயல்முறைகள் இதில் இடம்பெறுகின்றன. சொத்து வாங்க போகிறவர்கள் இந்த மாற்றத்தை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது முக்கியமான அறிவிப்பு. காவிரி விவகாரம் தொடர்பானது. தமிழ்நாடு, கர்நாடகா இடையே காவிரி நீர் தொடர்பான விவகாரம் தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சமீபத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் நீர் திறப்பு உத்தரவுகள் தொடர்பாக விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளது. மேலும் காவிரி விவகாரத்தை முன்னிட்டு தமிழக விவசாய அமைப்புகள் போராட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளன. எனவே விவசாயிகள், குறிப்பாக அணைகளின் நீர்மட்டம், நீர்வரத்து மற்றும் தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீர் குறித்த அடுத்தடுத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை கவனிக்க வேண்டும். ஐந்தாவது முக்கியமான அறிவிப்பு. வானிலை தொடர்பானது. தமிழகத்தில் பருவமழை நிலவரமும் தற்போது கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம். சமீபத்திய வானிலை தகவல்களில் மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், அரியலூர், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் இன்று வெளியே செல்லும் மக்கள் உள்ளூர் வானிலை நிலவரத்தை தெரிந்து கொள்வது நல்லது. உங்கள் மாவட்டத்தில் மழை இருக்கிறதா என்பது குறித்த தகவலை இந்த வீடியோவின் கடைசி பக்கத்தில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். ஆறாவது முக்கிய அறிவிப்பு. ரயில்களில் அங்கீகாரமற்ற குடிநீர் மற்றும் தரமற்ற உணவுப் பொருட்கள் விற்பனைக்கு எதிராக IRCTC அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சோதனைகளில் 8,000க்கும் மேற்பட்ட போலி குடிநீர் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. பயணிகள் ரயில் நிலையத்தில் தண்ணீர், உணவு வாங்கும் போது அது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மூலமாக வழங்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். ஏழாவது முக்கிய அறிவிப்பு. ரயில் நிலைய குடிநீர் தொடர்பாக CAG எச்சரிக்கை. CAG ஆய்வில் சில ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கான குடிநீர் காயில் உள்ளிட்ட பாக்டீரியாக்கள் கண்டறியப்பட்டதாக அறிக்கை வெளியாகி உள்ளது. இந்த ஆய்வுகள் 2022, 23 மற்றும் 2023, 24 காலகட்டத்தைச் சேர்ந்தவை என்றாலும் தற்போது வெளியான இந்த தகவல் பயணிகள் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இதனால் ரயில் பயணிகள் குடிநீர் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எட்டாவது முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அம்ரிட் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீம் கீழ் 77 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் தற்போது 26 நிலையங்கள் ரீடெவலப்மெண்ட் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீதமுள்ள நிலையங்கள் எக்ஸிகியூஷன், டெண்டர் அல்லது பிளானிங் போன்ற பல்வேறு கட்டங்களில் உள்ளன. இதனால் ரயில் பயணிகளுக்கு வரும் காலத்தில் ரயில் நிலைய வசதிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
9வது முக்கியமான அறிவிப்பு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய நாள். மாணவர்கள் தொடர்பாக ஒரு முக்கிய தகவல். தமிழ்நாடு 8ஆம் வகுப்பு ESLC தேர்வுகள் ஆகஸ்ட் 17 முதல் 21 வரை நடைபெறுகிறது. நேற்று தமிழ் தேர்வு நடந்த நிலையில் இன்று இங்கிலீஷ் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே தேர்வு எழுதும் மாணவர்கள் இன்றைய இங்கிலீஷ் தேர்விற்கு தவறாமல் கவனிக்க வேண்டும். 10வது முக்கியமான அறிவிப்பு. சென்னை போக்குவரத்து எதிர்காலத்தில் மாற்றம். சென்னை அண்ணா சாலையில் 3.2 கிலோமீட்டர் நீளமுள்ள ஃப்ளைஓவர் அமைக்கும் பணி தற்போது சுமார் 70% முடிந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த ஃப்ளைஓவர் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கும் மெட்ரோ டனல் மேலாக அமைக்கப்படுகிறது. பணி முடிந்ததும் இந்த முக்கிய சாலையில் பயண நேரத்தை குறைப்பதே நோக்கமாக உள்ளது. இந்த திட்டமானது நவம்பர் 2026 இறுதிக்குள் முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 11வது முக்கியமான அறிவிப்பு. இளைஞர்கள் தொடர்பானது. தமிழக அரசின் 100 நாள் நடவடிக்கையில் இளைஞர்களுக்கான திறன் பயிற்சியும் முக்கியமாக இடம்பெறுகிறது. சுமார் 13 லட்சம் பயனாளர்கள் திறன் பயிற்சி நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதே ஆகும். 12வது கடைசி அறிவிப்பு. பெண்கள் பாதுகாப்பு படை. அதாவது தமிழக அரசின் 100 நாள் நடவடிக்கையில் சிங்கப்பெண் சிறப்பு படை பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது மற்றும் பெண்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவது இதன் முக்கிய நோக்கமாக கொள்ளப்படுகிறது. கூடுதலாக வானிலை நிலவரத்தை விரிவாக காணலாம். உங்களது மாவட்டங்களில் மழை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று ஆகஸ்ட் 18ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இதில் முக்கியமான தகவல் என்னவென்றால், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த 2 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குறிப்பாக இன்றைய வானிலை நிலவரத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் போது சில இடங்களில் திடீரென மழையின் தீவிரம் அதிகரிக்கலாம். எனவே மலைப்பகுதிகளில் பயணம் செய்பவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதில் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. ஆகையால் செங்கல்பட்டு சுற்றியுள்ள வட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் உள்ளூர் நிர்வாகத்தின் அறிவுறுத்தல்களை கவனிப்பது நல்லது. மத்திய மாவட்டங்களை பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். டெல்டா மாவட்டங்களுக்கான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தென் மாவட்டங்கள் நிலவரத்தை பொறுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும். இத்துடன் இத்தகைய 12 அறிவிப்புகள் முடிவடைகிறது. இதில் உங்களுக்கு பிடித்த அறிவிப்பு என்னவென்று கீழே கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.